வாசம் டிவி நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் முதற்கு நடிகனின் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வழக்கை சூளமான் மழு, எடுத்த பாதம் நீள்முடி, என் திசைக்கு அப்புறம், உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. சித்த சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி. இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வரி அதை நம்ம இப்போ எடுத்து இன்னைக்குள்ள ஜோதிட பதிவாக பண்ணுறோம். இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன். இது சிவவாக்கியர் ஐயா தம்பி பாட்டில் சொல்கிறாரு. இதைத்தான் ஜோதிடம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்முடைய மனித உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை வகிக்கின்றன அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கிரகமாக சொல்கிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு நம்முடைய கண்கள். அவர் சொல்கிறார் இல்லையா, அவர் சொன்னதுதான், நம்ம சொல்லலை, ஐயா ஏற்கனவே சொல்லிட்டார். சிவாய்க்கு ஐயா ஏற்கனவே சொல்லிட்டு இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு ஜீவராசியினுடைய வலது கண்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது, இடது கண்கள் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது. அப்போ கண்கள்லாம் எப்படி இருக்கணும்? எப்போவுமே பிரகாசமாக இருக்க வேண்டும், பார்வை திறன் நன்றாக இருக்க வேண்டும். இது எல்லாரும் விரும்பக்கூடியதானே. ஆனால் சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பார்வை குறைபாடு அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த பார்வை குறைபாடு வருவதற்கு முக்கியமான, பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அப்போ அந்த பார்வை குறைபாடுன்னு எப்போ வரும் கேட்டீங்க அப்படின்னா, இந்த பார்வையை குறிக்கக்கூடிய கிரகங்களான சூரிய பகவானுடனோ அல்லது சந்திர பகவானுடனோ இவர்களுக்கு ஆகாத கிரகங்களான ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ இணைந்திருக்கும் பொழுது அத்தகைய ஜாதகர்கள் ஏதோ ஒரு வகையில் பார்வை குறைபாடு அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இதுதான் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு, அதில் இது ஒரு விஷயம். அப்போ இது எப்படி, ஒருவேளை ஜாதகத்தில் அப்படிதான் இருக்கு, என்னுடைய ஜாதகத்தில் இப்போ நம்ம நல்லா கவனிங்க, இந்த சூரிய பகவான் சந்திர பகவான்ங்கிறது ஒரு கேட்டகரி, இந்த ராகு பகவான் கேது பகவான்ங்கிறது இன்னொரு கேட்டகரி. இந்த சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் இவங்க ரெண்டு பேருமே, இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஆக, சரிங்களா? அப்போ நல்லா கவனிக்கணும். சூரிய பகவானோடு ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ இருந்தால் வலது கண்ணுடைய பார்வை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சந்திர பகவானோடு ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தால் இடது கண்களில் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கட்டாயமாக இருக்கலாம், கட்டாயம் கிடையாது. அது நிவர்த்தி ஆவதற்கு நிறைய காரணமும் ஜாதகத்தில் இருக்கலாம். இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன காரணம் சொல்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா, அப்படி இருந்தவர்கள் பார்வை குறைபாட்டை சந்திக்கிறார்கள் என்றால் அதற்கு சில விஷயங்களை தவிர்த்தனாங்க. என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். நம்முடைய உடம்புக்கு சொல்கிறோம், இந்த உடம்புக்கு வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன் சொல்கிறோம். அது பார்வை. இந்த பார்வை இந்த கண்களில் எப்போ இருக்கும்? இந்த உடலில் ஆன்மா இருக்கின்றவரை இருக்கும், இந்த உடலில் உயிர் இருக்கின்றவரை இந்த பார்வைங்கிறது இருக்கும். அப்போ இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால், அந்த டெட் பாடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டெட் பாடிக்கு கண் இருக்கும், ஆனால் பார்வை பார்க்க முடியாதுல்ல, சரிங்களா? அதனால் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, உடலில் இருந்தால் மட்டும் போதாது, அது வெறும் கூடு தான். உள்ளே என்ன இருக்க வேண்டும்? உயிர் இருக்க வேண்டும். அதே போல் அந்த உயிருக்கு தான், உள்ள உயிருக்கு, அந்த உயிர் இருக்கக்கூடிய உடலுக்கு தான் இந்த பார்வைகள்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. அதே போல் நாம் வசிக்கக்கூடிய வீடு, இந்த வீட்டுக்கு என்ன இருக்கணும்? உயிர் இருக்க வேண்டும். அது இந்த வீட்டுக்கு உயிர் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரே வீடு, சரிங்களா? ஒரு நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அடுத்தடுத்து இடம் வாங்கி ஒரே மாதிரி ஒரே அம்சத்தில் வீடு கட்டுறார்.
எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் இந்த வீடு எப்படி கட்டுறாரோ அதே மாதிரி அந்த வீடு கட்டுறாங்க. அப்போ கால மாற்றத்தில் அந்த கட்டி முடிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பணப்பிரச்சனைனால அந்த இன்னொரு வீட்டை அவர் வித்துறாரு. இந்த ஒரு வீட்டில் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் எல்லாம் குடியிருக்காங்க. சரிங்களா? அந்த இன்னொரு வீட்டு வித்தார் இல்லையா, அவங்க ஃபாரினில் இருக்காங்க. இந்த வீடை பூட்டியே போட்டுட்டாங்க. வீட்டை வந்து ஃபாரினில் இருந்த உள்ளூரில் இருந்தால் மட்டும் அப்போ போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். அவங்க வாங்கின வீட்டை வாங்கினாங்க, ஃபாரினில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த வீட்டை கவனிக்காம போட்டாங்க. ஒரு 10 வருஷம் ஆச்சு. அந்த வீடை பூட்டி போட்டு 10 வருஷம் ஆச்சு. நல்லா கவனிங்க. பார்க்கும் பொழுது 2 வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மக்கள் குடியிருக்காங்க இல்லையா, கணவன் மனைவி குழந்தைகள், இதை வந்து நம்ம வீடுன்னு சொல்லுவோமா? இந்த பூட்டியே போட்டுருக்கலாம், இதை வந்து வீடுன்னு சொல்லுவோமா? எதை வீடுன்னு சொல்லுவோம்? ஒரே மாதிரி 2 கட்டுமானங்களும் ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ள என்ன இருக்கணும்? உயிர்கள், ஜீவராசிகள் குடியிருக்க வேண்டும். எப்படி இந்த உடலுக்குள் ஒரு ஜீவனானது குடியிருக்கின்றதோ அதைத்தான் நாம வந்து உயிருள்ள மனுஷன்னு சொல்லுவோம். உயிர் இல்லைன்னா அது ஒரு நிற்பாடி தான், அது பிரயோஜனம் கிடையாது. அதே போல ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு, உள்ள யாரும் ஜீவராசிகள் குடியிருக்கலாம் அப்படின்னா அது வீடு கிடையாது, அது வந்து வெறும் கட்டிடம். வீடுன்னா என்னது? உள்ளே சில உயிர்கள் குடியிருக்க வேண்டும், ஜீவன் இருக்க வேண்டும், அதான் ஜீவன் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த வீட்டுக்கு தான் சொல்லுவோம். அப்போ ஒரு வீட்டில் நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய வீடு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலங்களில் வீடு கட்டும் பொழுது வீடு வாசல் தலைவாசல் இருக்கு இல்லையா, தலைவாசல் பக்கம் இப்படி ஜன்னல் வச்சுருப்பாங்க. இந்த ஜன்னல் அதே போல் தலைவாசலுக்கு அந்த பக்கம் ஒரு ஜன்னல் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த ஜன்னல் தான் இந்த வீட்டினுடைய கண்கள். நாம் எப்படி, நல்லா கவனிக்கணும், நாம் எப்படி நம்முடைய இந்த உடலுக்கு, உயிர் குடியிருக்கக்கூடிய இந்த உடலுக்கு இந்த வலது கண் சூரிய பகவானாகவும் இடது கண் சந்திர பகவானாகவும் செயல்படுகிறதோ அதே போல நாம் வசிக்கக்கூடிய வீட்டிலையும் இந்த விஷயம் இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த தலைவாசலுக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதுதான் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஜன்னல். இப்போ இந்த ஜன்னல் தான் இந்த வீட்டுக்கு வலது கண் போன்றது. நம்ம முகத்துக்கு வலது கண் எவ்வளவு முக்கியமோ அதே போல் இந்த ஜன்னலுக்கு வலது கண்ணா யாரு? இந்த வலது பக்க ஜன்னல் தான். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த வீட்டில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த வீட்டில் கொசு வரக்கூடாது அல்லது வேற எதுவும் ஒரு தவளைகளோட எதுவும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொசு வலை மாட்டி வச்சிருக்காங்க. சரிங்களா? இதை மாற்றுறதுனால இந்த வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க முதல்ல அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க. எப்படி வந்து இந்த ஜன்னல் வந்து வலது பக்க ஜன்னல் சூரிய பகவானுடைய அம்சமாக இருக்கின்றதோ அதே போல் இந்த வலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த வலை இதனை செய்து தடங்கள் ஏற்படுத்துது. சில விஷயங்கள் உள்ள வர்றதுக்கு தடங்கள் ஏற்படுத்துது. அதனால தடங்களை ஏற்படுத்தக்கூடிய வலை என்பது கேது பகவானுடைய அம்சம். சரிதானே? ஏற்கனவே என்ன சொன்னோம்? இந்த சூரிய பகவானுக்கும் இந்த ராகு கேது பகவான்களுக்கும் இன்னைக்கும் ஒத்து வரும். அப்போ இந்த சூரிய பகவானோட என்ன சேரக்கூடாது? இந்த ராகு பகவானும் அல்லது கேது பகவானும் சேரக்கூடாது. ஆனால் அது அங்கே தான் ஜாதகத்துலலாம் சேர்ந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இப்படியும் சேர்ந்துருக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இது வலது கண்கள், வலது பக்க ஜன்னல் சூரியன்னு சொல்லிட்டோமா, அதில் கேது பகவானுடைய அம்சம் பெற்ற இந்த வலையானது இங்கே இருக்கின்றது. அப்போ இது என்ன அம்சம்? சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்ற அம்சம். அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலது கண்களில் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தணும். கட்டாயம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சூரிய பகவானுடைய காரகத்துவங்கள் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த வளைங்கிறது என்ன செய்யும்? ஒரு தடங்களை ஏற்படுத்தும். அதுக்காண்டி வளைய போடாம இருக்க முடியுமா? உள்ளுக்குள்ள நைட்டு தூங்க போறோம், ஒரு கொசு நிறைய வரும், நைட்டான கொசு வருது, வலை போட்டு தானே ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. நமக்கு பார்வை எப்போ வேணும்? பகலில் தான் வேணும். கண்ணை வந்து நைட்டு படுக்கும்போது திறந்து வச்சுக்கிட்டே படுக்கிறதில்ல, இப்படி படுக்கிறதில்ல. அப்படி படுத்தா வேற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? படுக்கும்போது கண்ணை மூடிட்டு தான் படுப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கொசுவெல்லாம் போட்டு படுக்கலாம். அப்போ நமக்கு பார்வை இருக்கணும்னு அவசியம் கிடையாது தூங்கிட்டு இருக்கும்போது. ஆனால் பகலில் என்ன செய்யணும்? இந்த கொசுவலையை திறந்து விட்டு. சரிங்களா? ஏன்? அப்போ அந்த சூரிய பகவான்கிட்ட வந்து கேது பகவானை நம்ம வந்து பிரிச்சிடறோம். அந்த 2 பகைவர்களும் சேர்வதை நாம் தடுத்து விடுகின்றோம். அதனால யார் வீட்டிலேயாவது கொசுவலை போடுறீங்க அப்படின்னா ஜன்னல், சரிங்களா, பிரதான ஜன்னல்களுக்கு ஜன்னல்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் பிரதான ஜன்னல் வந்து என்னது?
இந்த தலைவாசலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த 2 பக்க ஜன்னல்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜன்னல்களில் இந்த கொசுவலை போட்டிருக்கிறவங்க பகலில் அதை நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த கொசுவலை திறந்து வச்சுருங்க. நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொசுவலை என்ன செய்யலாம், மூடி வச்சிடலாம். சரிதானே? கண்டென்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிக்கலன்னா நல்லா திட்டுங்க, அடுத்து திருத்திக்கிறோம். சரிங்களா? நன்றி.